வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம தேனியில் வந்துட்டு ஒரு 4 o'clock போல் கிளம்பி ஒரு 5:30க்கு வந்துட்டு போடி வழியாக போடிமெட்டு, அதுக்கப்புறம் பூப்பாறை, ராஜகுமாரி எல்லாம் தாண்டி கஜனாபாறைன்ற ஊரை ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து நம்மளுடைய ஏலக்காய் எஸ்டேட் இருக்குது. இங்கே வந்து இந்த எஸ்டேட்டில் வந்துட்டு எங்கள் பெரிய மாமா வீட்டுக்கு வந்து நான் போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க வீட்டுக்கு உள்ளே போகக்கூடிய வழி தான் காட்டுறேன். ஃபுல்லாகவே இது வந்துட்டு ஏலக்காய் மலை தாங்க. ஏலகிரி மலை மாதிரி அப்படி ஃபுல்லாக ஏலக்காய் தான். அவ்வளோ ஸ்மெல். அதாவது இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு 6:30 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூலிங்காக அப்படியே லைட்டாக மழை வந்துட்டு அப்படியே லைட்டாக மலை தூறல், அதுக்கப்புறமா அந்த ஏலக்காயோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஸோ பெரிய கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே நம்ம நுழையும் போதுட்டே வந்துட்டு நிறையா வந்துட்டு செடிகள் எல்லாம் உள்ளேயே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு அந்த உரம் அதெல்லாம் இருக்குல்ல, அதுவும் வச்சுருக்காங்க. இப்போ நான் லைட்டாக ஒரு லுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்படியே வீட்டுக்குள்ளேருந்து நான் காட்டுறேன். அப்படியே வெளியே ஃபுல்லாகவே அப்படியே வந்துட்டு அந்த மரங்கள் தான், பெரிய பெரிய மரம் செடி இந்த மாதிரி தான். பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ். ஏன்னா நம்ம டவுனுக்குள்ளே இருந்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே வரும்போதே வந்துட்டு சைடில் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே எங்கள் பக்கத்தில் இருக்க போர்ஷன் ஸ்டே பண்ணிக்குவாங்க. சின்ன கேட் தாண்டி நம்ம ஓப்பன் பண்ணி வந்தாச்சு. அங்கே வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வெயிட் மிஷின் அதெல்லாம் வச்சுருக்காங்க. வர வழியிலே வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பேபி பிங்க்கில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ரோஸு. அதை பார்த்துட்டு எனக்கு பறிக்கலாமா வேணாமா அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா அப்படியே அந்த ஹேங்கிங்கில் இன்டோரில் வந்துட்டு அந்த பிளான்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதே பார்த்துட்டு பக்கத்தில் சைடில் வந்துட்டு இந்த ஏலக்காயெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு பெரிய பெரிய ஸ்டோரில் வந்துட்டு அந்த ஏலக்காயெல்லாம் பதப்படுத்துறதுக்கு வந்து மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மிஷின் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பெரிய பெரிய மிஷினுங்க. இந்த மிஷின் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு விறகு வச்சு தான் பக்கத்து ரூமில் வந்துட்டு ஒரு விறகு மாதிரி வச்சு அந்த சிஸ்டமில் டீசல்லாம் ஊற்றி அதுக்கப்புறமா எரிய வச்சு அதில் தான் இந்த மோட்டாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் வெயிட் மிஷின் வந்து ஏலக்காயில் வெயிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா உள்ளே வந்தோம் அப்படின்னா முன்னாடி ஒரு சாமி, ஒரு சின்ன சிட் அவுட் வச்சுருக்காங்க. அதே போல் இது எங்களுடைய தாத்தா. அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் இருக்குது. அங்கே வந்துட்டு அப்புறமா நம்ம சைடில் வந்துட்டு ரைட்டில் வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே வந்தோன்னா லைட் போட்டு பார்த்தோன்னா அப்படியே எல்லாமே வந்துட்டு கல்லுனால் கட்டிடம் தான். ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா. எல்லாமே உட்டன் டோரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெட்டு, பில்லோ அந்த மாதிரிலாம் இருக்குது. திருப்பி அங்கேருந்து நம்ம ஒரு மெயின் ஹாலுக்கு போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு டிவி இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு ஒரு பெரிய பெட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு பில்லோ அது மாதிரி. அதே மாதிரி பக்கத்தில் வந்து சைடில் வந்து ஒரு ஸ்டெப்பு, உடன் ஸ்டெப்பு போகுது. அந்த ஸ்டெப்புக்கு மேலே போனாலும் அதுவுமே வந்து ஃபுல்லாக ரூம்ஸ் தான். அதுவுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு கணக்கணக்கணான்னு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரூஃப் இருக்குது இல்லையா, அதுவுமே உட்டில் தானே இருக்குது. ஸோ மேலே வந்து அதில் போய் நல்லா வந்து ஒரு டிசம்பர் ஜனவரியில தூங்கினோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே திருப்பி உள்ளே வந்தோம் அப்படின்னா கிச்சன் ரூம் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ இது ஒரு சாமி ரூம் மாதிரி அங்கேயே சின்னதாக ஒரு செட்டப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே வந்து சிங்க்கு, கப்போர்டு, அப்புறம் நமக்கு வந்துட்டு எப்பயாவது போய் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு தேவையான பாத்திரங்கள், அதுக்கப்புறம் அது எல்லாமே இருக்குது. அப்புறமா இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பாத்ரூம். ஸோ பின்னாடி கதவு நம்ம திறந்தோம் அப்படின்னா வெளியே வந்து அப்படியே வந்து தோட்டம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரோடு இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மலங்காடு அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்துட்டு இப்போ நம்ம எப்படி போனோம் அப்படிங்கிறத திருப்பியும் வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க வழி, அது அந்த போகிற வழி எல்லாத்தையுமே வந்து திருப்பி வெளியே வந்துட்டு நான் ஒரு கிளான்ஸ் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய என்டையர் இது. நம்ம அந்த பொதுவான ஒரு ஊர் இருக்குள்ள அந்த கஜனாபாறை ஊர்லேருந்து இது வந்து ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம மெதுவாகவே நடந்து வந்துடலாம் அந்த ஒரு டிஸ்டன்ஸை. ஸோ நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ராஜகுமாரி போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கியாச்சு. சீக்கிரமாகவே தூங்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர் வரணும் அப்படின்றனால சரி நம்ம அந்த வழியாக மூணார் வழியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறத யானை இறங்கல் டேம். பார்த்தாலே லொக்கேஷன் அவ்வளோ அருமையாக இருந்தது. நம்ம தேனி வழியாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 250 கிலோமீட்டர் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம மூணார் வழியாக இப்படி வந்து இறங்கிட்டோன்னா
180 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ மோர் ஆர்லெஸ் நமக்கு வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும் அப்படின்னு வந்தோம். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது யானையருங்கள்ட்ட. ஸோ வந்துட்டு அங்கே வந்து அந்த குளம், அந்த தண்ணி தேங்கி நிற்கிறது, அந்த கிளைமேட் எஸ்பெஷலி நாங்கள் வந்துட்டு இந்த டைம் இன்பிட்வீன் டைமில் வந்துட்டு நாங்கள் இப்போ வந்திருந்தோம் அப்படின்றனால வந்துட்டு ரொம்ப ஹெவி ரஷ்ஷோ, ஐ மீன் நார்மலி பார்த்துட்டிங்கன்னா இந்த லீவ் டைமில் அந்த மாதிரியெல்லாம் வந்தால் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும், டிராஃபிக் ஜாமாக இருக்கும். எங்கேயுமே ஒரு இயற்கையை கூட நம்ம வந்து அழகாக ரசிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம அந்த டீ எஸ்டேட்டு, அந்த லேக் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த வியூ பாயிண்டில் நிறைய பேர் இறங்கி ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்களே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மிஸ்ட்டு வந்து அவ்வளோ அழகாக வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருந்தது. ஸோ நம்ம வர்றதே வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு தான். ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ டென்ஷன்ஸ் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டாக மறந்து போகும். அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரான கிளைமேட்டுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மூணாறுலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி இன்பிட்வீன் டேஸில் வந்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூல் டேஸோ அந்த காலேஜ் டேஸு லீவெல்லாம் இல்லாதப்போ வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்ம வந்துட்டு நாங்களும் வந்துட்டு செம்மையாக அந்த வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணோம். அதே போல் அங்கேருந்து நான் க்ளோஸ்அப் வியூவில் வந்துட்டு அந்த லேக்கெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே 2 யானை வந்து நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டு யானைகள்லாம் இங்கே தான் இறங்கி வரும்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதே அங்கேருந்து தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் நானும் பார்த்தேன். ஸோ வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு 2 இடத்துல யானை வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கிறத நல்லாவே பார்க்க முடிஞ்சது. அவங்க இன்னொன்று வந்துட்டு இந்த ஏரியா நாங்கள் இப்போ போகிற வழி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பிஸியான ரோட் கிடையாது. ஸோ அங்கே எல்லாமே யானை வந்து எப்போ வேணால் ரோட் க்ராஸ் பண்ணி வரும் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி. அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு பயத்தோடையே தான் போயிட்டே இருந்தோம், எப்போ வேணால் எந்த இடத்துல வேணால் யானை வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு மெயின் வியூ பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்துட்டு செம்மையாக இருக்கும் கிளைமேட்டு, அவ்வளோ மூணாறு அழகாக அப்படி ரசிக்கலாம் அப்படின்னா. ஸோ நாங்கள் அங்கே தான் வந்துட்ருக்கோம். வர வழியில் இருக்க டீ எஸ்டேட்டு, அதுக்கப்புறமா அந்த ஹில்ஸில் வந்து அங்கங்கே ஒரு வீடு. இந்த மாதிரி கிளைமேட்டில் அப்படி ஒரு வீட்டில் இருக்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. பாருங்கள் அப்படியே மிஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு கவர் ஆகி அப்படியே அந்த மிஸ்டெல்லாம் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. ஸோ வந்துட்டு இந்த மூணார் விலாகே வந்துட்டு நான் மெயினாக வந்துட்டு இந்த மிஸ்ட்டு ப்ளஸ் வந்துட்டு இந்த கிளைமேட்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு 4 பேர் வந்து கண்டிப்பாக வந்து நாமளும் இப்போ போய் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு வீக்கெண்ட்ஸில் நீங்கள் கிளம்பி போவீங்க அப்படின்றனால தான் வந்து இந்த ஒரு ட்ராவல் விலாகை வந்து நம்ம போயிட்டுருக்கக்கூடிய வழி எல்லாத்தையுமே வந்து நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அங்கே காரை வந்து ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம இறங்கி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தான் நம்ம போயிட்டுருந்தோம். ஸோ அங்கேயும் வந்துட்டு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு திருப்பியும் நாங்கள் வந்து அடுத்து அதாவது அந்த பார்க்குற இடம்லாம் அழகாக இருக்கனால நம்ம அங்கங்கே நின்று ஒரு 2-3 வீடியோவை இல்லை ஒரு ஃபோட்டோவை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருந்தோம். மெயினாக வந்துட்டு இந்த மூணாரோட அழகை காட்டணும் அப்படிங்கிறத இந்த வீடியோட ஸ்பெஷல். ஸோ அதனால தான் கண்டினியூஸாக வந்து இந்த போகிற வழி எல்லாத்தையும் நான் காட்டிகிட்ருக்கேன். நாம் இப்போ ஸ்பாட் பக்கத்தில் வந்தாச்சு. பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ இருக்க குழந்தைங்க நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த மிஸ்ட்டு வந்து அவ்வளோ மிஸ்ட், அந்த இடமே தெரியவே இல்லை. நம்ம ஊர்லேயே இவ்வளோ அழகு இருக்கும்போது நம்ம ஏன் வந்துட்டு ஃபாரினெல்லாம் போகணும் அவசியமே இல்லைங்க. அந்த அளவுக்கு அழகை இங்கேயே நம்ம பார்க்கலாம். ஸோ இறங்கிட்டோம். இறங்கி வந்து பார்த்தோம் அந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு சேச்சி வந்துட்டு இந்த மாதிரி சன்செட் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை பேரை வச்சுட்டு அங்கேயே வந்துட்டு இந்த மாதிரி மக்காச்சோளம், மேகி, அதுக்கப்புறமா ப்ரெட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பாருங்கள் யாருமே இல்லை. இந்த டேர்னிங்கும் அந்த ரோடு ஃபஸ்ட் திங் எவ்வளோ அழகாக வந்துட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த சேச்சியை அவங்ககிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டே நான் சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வேணும், எது எடுத்தாலும் 50 ருபீஸுங்க, ஸ்வீட் கார்ன் வேணும், அதுக்கப்புறமா
மேகி செஞ்சிட்ருக்கிறத பார்த்தேன். நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு மேகி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை ப்ரெட் ஆம்லெட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் நானும் இங்கே வந்துட்டு வியூ பாயிண்டில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போகிறவங்க சின்ன சின்னதாக அந்த பஸ்ஸு வேனு இதெல்லாம் போகிறது கூட நம்மளால் பார்க்க முடியுது. குளிருக்கு இப்போ வந்துட்டு அந்த வீடுக அது அந்த லேக்கு எல்லாமே தெரியுது. ஸோ அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு தம்பி வந்து ப்ரெட் ஆம்லெட் வேணும் அப்படின்னு சொன்னால் அதனால் ஸோ நாங்கள் வந்துட்டு ப்ரெட் ஆம்லெட்டையும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து ப்ரெட் ஆம்லெட் சான்ஸ் இல்லைங்க. சூப்பராக வந்து போட்டு ஒரு 3 முட்டையில் போட்டு 4 ப்ரெட்டை வச்சு செமையாக ஃபோல்ட் பண்ணி அதில் பெப்பர் தூள்லாம் போட்டு செமையாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த காரமும் இந்த மிஸ்ட்டு செம்ம டேஸ்ட். முட்டை பெப்பர்னாலே சான்ஸ் இல்லைங்க. இந்த குழு கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை சாப்பிட்ணும் அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாகவும் இருந்துச்சு ப்ரெட்டு. ஸோ ஆளுக்கு ஒரு வாய் ப்ரெட்டை வந்து எடுத்து சாப்பிட்டோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி ஆக்சுவலாக வந்துட்டு இதுவே வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ரெட்டு சாப்பிடும்போதே எனக்கு வயிறு கொஞ்சம் நிறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு மேகி வேறு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ அந்த மீன் டைமில் இப்படியே நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மேகி வந்து அந்த அக்கா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்மெல்லு கமன்னு நம்மளை இழுத்துச்சு. ஸோ வந்து நம்ம உடனே போய் பக்கத்தில் நின்றுட்டேன். சேச்சி மேகியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்கினேன். சுட 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 அப்படியே பேன்லேருந்து எடுத்து தட்டில் போட்டு கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கும்போதே சொன்னாங்க இந்த மாதிரி தட்டும் பிளேட்டு, அதாவது பேப்பர் பிளேட்டு, தட்டுக்கு மேலே பேப்பர் பிளேட் வச்சு தான் கொடுத்தாங்க. ரெண்டும் சேர்ந்தும் பறந்துருங்க பார்த்து அப்படின்னு சொல்லி தான் அந்த சேச்சி கொடுத்தாங்க. ஸோ வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு வாய் அந்த அப்படியே அந்த நூடுல்ஸ் வச்சு சாப்பிட்டா செமங்க சூப்பராக இருந்தது. ஸோ இந்த குளிர்காலம் அப்படின்னாலே வந்துட்டு இந்த நூடுல்ஸ் இன்ஸ்டண்ட்டாக போட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்குல்ல, அது வேறு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக எங்கே போனாலும் நமக்கு உடனே கிடைக்கிது. ஸோ நம்ம இதுவே வந்து ஒரு கோதுமையிலையோ அந்த மாதிரி நூடுல்ஸ்வே சாப்பிட்டோன்னா இன்னமும் கூட ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ காய்கறிகளும் அதெல்லாம் நிறைய போட்டது அப்படியே சுட சுட புகை வந்துச்சு. ஸோ வந்துட்டு எங்களுடைய 3 ட்ரிப் இது வரைக்குமே நல்லாவே என்ஜாய் பண்ணோம் சாப்பிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த மூணாரோட கிளைமேட்டு அது இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னுடைய பார்ட் 2 வீடியோவும் மூணாரில் வந்துட்டு வேறு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.